இன்றைய விடுகதை பார்ப்போமா? இது மாதத்தின் பெயர். காலையிலேயே விற்பனைக்கு வந்துவிடும். அது என்ன? என்ன மாதம் கண்டுபிடிச்சிங்களா? மிக சுலபம். அதுதான் டிசம்பர் மாதம். சிவப்பு ரோசா மலர்ந்தால் வெள்ளை மலர்கள் தெரியும். அது என்ன? அதுதான் உதடு பற்கள். காய்க்கும், பூ பூக்கும், ஆனால் இலை இல்லை. அது என்ன? என்னடா அது? இலை இல்லாமல் ஒரு செடி, அது பூ வேற பூக்குமா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சப்பாத்தி கல்லி. குண்டன் குழியில் விழுவான், குச்சியப்பன் தூக்கி விடுவான். அது என்ன? என்னடா அது? குண்டா இருப்பவனை குச்சியாக இருக்கிறவன் தூக்கி விடுவானா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு? என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பணியாரம். இன்றைய விடுகதை பார்ப்போமா? ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அதற்கு பிறகு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை தெரியும். அது என்ன? என்னடா அது? ஒரே மாயஜாலமாக இருக்கும் பொழுது. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தென்னை மரம். குற்றம் செய்யாமலே குடிமி பிடிக்கிறான். அவன் யார் தெரியுமா? என்னடா அது? தப்பே செய்யலையா, ஆனால் குடிமி பிடிக்கிறாங்களாம். யாராக இருக்கும்? அதுதான் சவர தொழிலாளி. காலால் மிதித்தால் காற்றாய் பறக்கும். அது என்ன? என்னடா அது? காலில் உதைச்சா ஐயோ எம்மான்னு கத்துவாங்களே தவிர இவன் காத்தா பறக்கிறானமே. கண்டுபிடிச்சிங்களா? இப்போ இல்லை, ஆனால் முன்னாடிலாம் இது இல்லாமல் எந்த வீடும் கிடையாது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கும். அதுதான் மிதிவண்டி. நூல் நூற்கும் ராட்டை அல்ல, ஆடை செய்யும் தறி அல்ல. அது என்ன? அதுதான் சிலந்தி. வெட்ட வெட்ட வருவான், ஆனால் வெட்டினால் ரத்தம் வராது இவனுக்கு. அவன் யார்? என்னடா அது? வெட்டனா ரத்தம் வராதா? கிள்னாலே வந்துடும். யாரா இருக்கும்? அவன்தான் நகம். எலும்பில்லாதவன்தான், ஆனால் வம்பில்லாதவன் அல்ல. அவன் யார்? என்னதா அது? எலும்பு இல்லையா, ஆனால் இவன் வம்பு இழுத்துட்டே இருப்பானா. யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நம்மளுடைய நாக்கு. முள்ளுக்கட்டை, அதை தாண்டினால் இனிப்பு கூடும். அது என்ன? என்னது? முள்ளுக்கட்டையை தான்னா இனிப்பு கூடுமா? கண்டுபிடிச்சிங்களா? இது எல்லாருக்கும் பிடிக்கும். அதுதான் பலாப்பழம். ஒன்று போனால் மற்றொன்றும் வாழாது. அது என்ன? இணை பிரியாமல் இருப்பாங்க போல இது. அதுதான் நம் காலில் அணியும் செருப்பு. ஒரு காதை கொண்ட மனிதன் இவன். காது போனால் இவன் பெருமையும் போய்விடும். இவன் யார்? என்னடா அது? இருக்கிறதே ஒரே காது தான், அந்த காது வேற போயிடுச்சா? யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஊசி. எங்கள் ஊர் இரும்பு, ஆனால் அது ஏகப்பட்ட தூரம் மிதக்கும். அது என்னன்னு தெரியுமா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இரும்பு தண்ணியில் போட்டால் மிதக்குமா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் கப்பல். பழகினால் மறக்காதவன், பயந்தோரை விடாதவன். அவன் யார்? அவன்தான் நாய். யாரும் விரும்பாத மீசைக்காரனுக்கு எங்கு சென்றாலும் அடி உதைதான். அவன் யார்? என்னடா அது? எங்கே போனாலும் அடின்றாங்க. அதுதான் கரப்பான் பூச்சி. எத்தனை தரம் சுற்றினாலும் அவனுக்கு தலை சுற்றாது. அவன் யார்? என்னடா அது? 2-3 முறை சுற்றி விட்டாலும் கிர்ன்னு சுற்றும். யாரா இருக்கும்? அவன்தான் மின்விசிறி.
உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு. அது என்ன? என்னடா அது உடம்பெல்லாம் நரம்புன்றாங்க? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நாம் படுத்து உறங்கும் பாய். வெட்டி கூறுபடுத்தி வைக்கிறார்களே தவிர எவரும் அதை தின்பதில்லை. அது என்ன? என்னடா அது வெட்டுறாங்களாம், அதை யாரும் சாப்பிட்றது இல்லையா? அதுதான் நாம் விளையாடும் சீட்டுக்கட்டு. ஆடி ஆடி நடப்பான், அரங்கதிர நடப்பான், அவன் யார்? அவன் நடந்தா அரங்கமே ஆடி போகும் போல இது. யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? பயங்கரமான இருப்பான் போல இது. அவன்தான் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த யானை. கேடயமுள்ள வீரனுக்கு வாள் இல்லை, அவன் யார்? என்னடா கேடயம் வச்சிருக்காராம், ஆனால் வாளே இல்லையாம். வாள் இல்லாமல் என்னத்துக்கு கேடயம்? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஆமை. தாளமில்லாத ஆட்டம், ஆனால் தாய்மார்களுக்கு விரும்பாத ஆட்டம். அது என்ன? என்னடா அது ஆட்டம்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், இந்த ஆட்டம் தாய்மார்களுக்கு பிடிக்காதாமே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சூதாட்டம். இன்றைய விடுகதை பார்ப்போமா? அவன் நிறம் நீலம், அவன் எல்லை நெடுந்தூரம். அது என்ன? ரொம்ப தூரம். நீங்களும் ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம், சீக்கிரம் கண்டுபிடிங்க. அதுதான் கடல். ஆண்டுதோறும் வரும் வரி, அடுத்தடுத்து வரும் வரி. அது என்ன? என்னடா அது ரெண்டு வரியும் ஒன்றா வருதாமே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஜனவரி, பிப்ரவரி. இரைச்சலோடு செல்லும், ஆனால் அது விமானம் அல்ல. இடியோசை தரும், வானமும் அல்ல. அது என்ன? அதுதான் வானவெடி.